நீங்க நிறைய பேர் இந்த மலையை வந்து பார்த்திருப்பீங்க, சில பேர் தினமும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா இந்த மலை நீங்க ஏறி இருக்க மாட்டீங்க. மதுரையோட என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல பிரம்மாண்டமான ஒரு மலை தான் யானை மலை. இந்த மலைக்கு ஏன் யானை மலைன்னு பேர் இருந்துச்சுன்னா, ஒரு யானை படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனாலதான் இந்த மலைக்கு யானை மலை அப்படின்னு பேர் இருந்துச்சு. இந்த யானை மலையை தாண்டி தான் நம்ம மதுரைக்குள்ளேயே வரணும். இந்த மலையில மிகப்பெரிய சுனைகள், மிகப்பெரிய குகைகள் அப்படின்னு எக்கச்சக்கமா வந்து இருக்குங்க. இந்த யானை மலையில கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் அப்படிங்கிற வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, அந்த மலைக்கு மேல ஒரு கல்வெட்டுகள் இருக்குங்க. அந்த கல்வெட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இவ குன்றத்து உரையுள் பாதம்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காய்வன் அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. இதுக்கான அர்த்தம் என்ன? இவ குன்றம், இவம் அப்படின்னா யானை, குன்றம் அப்படின்னா மலை. அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைக்கு பேரு யானை மலை தான் இருந்திருக்கு. உரையுள் பாதம்தான் ஏரி ஆரிதன். உரையுள்னா உறைவிடம். யானை மலையில எங்களுக்கு தங்குறதுக்கான இடத்தை செஞ்சு கொடுத்தது ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காய்வன் அப்படின்னு 2 பேரு செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த கல்வெட்டு வந்து. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த யானை மலை ஏறி பாருங்க. அப்படி